ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் புடலங்காய் வச்சு நல்லா சூப்பராக டேஸ்டியான ஒரு கிரேவி எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம். சாதாரணமாக எப்பயுமே புடலங்காயில் பொரியல், சாம்பார் அல்லது கூட்டு இப்படி தான் செய்வோம். இந்த மாதிரி ஒரு தடவை கிரேவி வச்சு பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, சாதம் இது எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ இந்த புடலங்காய் கிரேவி செய்கிறதுக்கு மீடியம் சைஸில் 2 புடலங்காய் எடுத்துருக்கேங்க. இதை வந்து லேசாக மேலே இருக்க தோலை சீவி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு 2 சைடும் கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப பொடி பொடியாக இல்லாமல் மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணிக்கோங்க. நடுவில் இருக்க விதையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இந்த கிரேவி வந்து நம்ம வேர்க்கடலை சேர்த்து செய்கிறோன்றனால குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பியே சாப்பிடுவாங்க. அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ விதையெல்லாம் எடுத்துகிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த புடலங்காய் கூடயே 2 தக்காளி, ஒரு மீடியம் சைஸில் இருக்க பெரிய வெங்காயத்தையும் எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க புடலங்காய், வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 4 விசில் வேக வச்சாலே நல்லா சாஃப்டாக வெந்துடும் புடலங்காய். இது வேகிறதுக்குள்ளார நம்ம இதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு 10 நிமிஷத்துல இந்த கிரேவி பண்ணிடலாம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுவும் நல்லா வெந்துருச்சு. ப்ரெஷர் போனதுக்கப்புறமா எடுத்து இந்த தக்காளி, வெங்காயத்தை மட்டும் லேசாக மசிச்சு விட்டுக்கோங்க. காய் எதுவும் மசிச்சு விட வேண்டாம். காய் அப்படியே இருக்கட்டும். லேசாக மசிச்சு விட்டுட்டு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை சேர்த்துடலாம். இதுதான் கிரேவிக்கான அந்த திக்னஸ் கொடுக்கக்கூடியதே. இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த தண்ணியும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு நம்ம வந்து லேசாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெயில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 2லேருந்து 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இதை வந்து இந்த கிரேவியில் ஊற்றிடலாம். கிரேவியில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை வந்து ஸ்டவ் மேலே எடுத்து வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் பச்சையாக அரைச்சி போட்டிருக்கோம் மசாலா எல்லாத்தையும். அதோட பச்சை வாசனை போகிறதுக்குள்ளே ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நீங்கள் வந்து பச்சை வாசனை போகிறதுக்கு கொதிக்க வச்சாலே போதும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்குனா சூப்பரான டேஸ்டியான புடலங்காய் பீனட் கிரேவி ரெடி ஆகிருக்குங்க. இது வந்து சப்பாத்தி, சாதம் அல்லது நீங்கள் வேறு ஏதாவது லைட்டாக ஒரு நெய் சாதம் இந்த மாதிரிலாம் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வேர்க்கடலை சேர்த்துருக்கோன்றனால நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். தேங்காய், வேர்க்கடலைலாம் சேர்த்துருக்கோம் அப்படின்றனால மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நல்லா டேஸ்டியான சூப்பரான புடலங்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.